ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷஷ்டிகா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான ஸ்டார்டர், சிக்கன் ஷீக் கபாப். இந்த சிக்கன் ஷீக் கபாபை எவ்வளோ சூப்பராக, டேஸ்டியாக, சிம்பிளாக ப்ளஸ் நம்ம வீட்டில் நம்ம பேன்லேயே தான் செய்ய போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கிரைண்ட் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். இது கூட 4 பல் பூண்டு, 1 இன்ச்சு அளவு இஞ்சி, அப்புறமா 2லேருந்து 3 பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சிக்கன் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா நிறைய வேண்டாம், 1/2 டீஸ்பூன் போதும். 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர், மிளகுத்தூள் இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாவும் இதில் சேர்த்துருக்கோம். ஸோ அந்த காரத்துக்கு ஏற்றாற் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், ட்ரை மேங்கோ பவுடர் தான், அது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. 1 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள், இது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ண கருவேப்பிலையில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது நீங்கள் இன்னும் கூட சேர்க்கலாம். ஸோ இது ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது கூடவே கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ண தனியா இலை, கொத்தமல்லி இலை, அப்புறமா மொத்தமாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு விடுங்க. மசாலா சிக்கனோட எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மசாலா எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆனால் தான் டேஸ்ட்டு உங்களுக்கு ஒன்று போல் கிடைக்கும். இப்போது கெபாப்போட ஸ்டிக்ஸில் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் கெபாப் ஸ்டிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போது ஸ்டிக் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போது உங்களுக்கு கெபாப் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சிக்கன் உங்கள் கையில் ஸ்டிக் ஆகாது. இன்னொன்று, ஆயில் போட்டுட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஷேப்பு கொஞ்சம் ஈவனாக வரும். ஸோ ஒரு தடவையும் சிக்கன் கபாப் ஸ்டிக் ரெடி பண்ணும் போதும் நீங்கள் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஷேப்பாக க்ரியேட் பண்ணுறதுக்கு. நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் ஸ்டிக்ஸ் எடுத்ததுனால எனக்கு கிட்டத்தட்ட 12 சிக்கன் ஸ்டிக்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் பெரிய குச்சியில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நம்பர் ஆஃப் பீசஸ் கம்மியாக வரும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். நான் இன்றைக்கி தோசைக்கல் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு சிக்கன் ஸ்டிக்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். தணலை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் கீப் பண்ணுங்கள், இல்லைனா சிக்கன் டக்குன்னு மேலே ஒரு லேயர் தீஞ்சிடும். இப்போ ஒரு 3 நிமிஷம் வேக வச்சா போதும். நீங்கள் கையிலே திருப்பலாம். உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு இடுக்கி வச்சு திருப்பினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் பெருசாக பிடிச்சிங்கன்னா எல்லா பக்கமும் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஸோ இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. 10 நிமிஷத்தில் டக்குன்னு முடிச்சிடலாம் எல்லாத்தையுமே. இப்போ பாருங்கள், நம்மளோட சிக்கன் ஷீக் கபாப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே யம்மியாக இருக்குது. இந்த சிக்கன் ஷீக் கபாப்பை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷஷ்டிகா கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். பாய்.